இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 மேக்ஸு என்சிஆர்டி சாப்டர் 6 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 6.1ல் உள்ள 5th சம் வந்து பார்க்கலாம். PQ is a line, ray OR is perpendicular to the line PQ, OS is the another ray lying between rays OP and OR. Proof that ROS equal to 1/2 QOS minus angle POS. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா POQங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனு. இதில் வந்து ரே ஓஆருங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் டு த PQக்கு வந்து பெர்பெண்டிகுலராக ஒரு ஓஆருங்கிற ஒரு ரே இருக்குது. அதே மாதிரி ஓஎஸ்ங்கிறது இன்னொரு ரே. இது வந்து எங்கே இருக்குதுன்னா OPQ ORக்கும் வந்து நடுவில் வந்து இது இருக்குது OS. ஓகே, இப்போ நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ROS ஈக்குவல் டு 1/2 ஆங்கிள் QOS மைனஸ் ஆங்கிள் POS. இதை வந்து நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ POQ இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். POQ இஸ் எ ஸ்ட்ரைட் லைன், ஸோ விச் இஸ் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள்ஸை நம்ம வந்து சம் பண்ணாலே நமக்கு வந்து 180 டிகிரி வந்து வரும். அப்போ POQ இருக்குது, இது வந்து ஸ்ட்ரைட் லைனு, ஸோ 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் POS ப்ளஸ் POS முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் SOR ப்ளஸ் ROQ. ஸோ இதில் உள்ள எல்லா ஆங்கிள்ஸுமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் 180 டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, POQங்கிறது ஸ்ட்ரைட் லைனு, ஸோ விச் இஸ் 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோன்னா 180 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் POS SOR ROQ இதெல்லாம் இது பண்ணால் 180 டிகிரி வரும். இப்போ ஆங்கிள் POS இதில் வந்து சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த SORன்னு வந்து கொடுக்கல, ROSன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம இதை ROSன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இதில் வந்து இதில் ROSன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து மாற்றிக்கிறோம். இப்போ ப்ளஸ் இங்கே வந்து ROQக்கு வந்து இங்கே வந்து 90 டிகிரி வந்து இருக்குது. இது வந்து 90 டிகிரி தானே. ஸோ இங்கே வந்து இது வந்து 90 டிகிரி. ஸோ இதை நம்ம வந்து 90 டிகிரின்னு வந்து போட்டுக்கலாம், 180 டிகிரி. இப்போ இங்கே லெஃப்ட் சைடு இங்கே என்ன தான் இருக்குது, ROS ஆங்கிள் ROS மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே ஆங்கிள் ROSஸை மட்டும் வச்சுட்டு 180 டிகிரி, இந்த மைனஸ் 90 டிகிரி இந்த சைடு, மற்ற ரெண்டையுமே நம்ம வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ப்ளஸ் 90 டிகிரி இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் மைனஸ் ஆங்கிள் POS ப்ளஸ் வந்து மைனஸாக வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து ஆங்கிள் ROS 180 டிகிரி மைனஸ் 90 வந்து 90 டிகிரி மைனஸ் POS. அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த இதை ஃபுல்லாக நம்ம சம் பண்ணிட்டோம். இப்போ QOS இந்த சைடு வந்து நம்ம எடுப்போமா, இந்த சைடு, அதாவது இந்த சைடு நம்ம வந்து எடுக்க போகிறோம் செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஆங்கிள் QOS ஈக்குவல் டு QOS இது எடுத்துருக்குறோம். அப்போ அதை எடுக்கும்போது ஆங்கிள் ROSஸும் ப்ளஸ் ROS ப்ளஸ் ROQ இந்த நம்ம இந்த ஆங்கிள் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இந்த சைடில் உள்ள ஆங்கிள்ஸை மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் ROS ப்ளஸ் ஆங்கிள் ROQ எடுத்துட்டோமா? இப்போ நமக்கு வந்து ROS வந்து தனியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ROS வந்து தனியாக தான் இருக்குது. ஸோ இந்த ROSஸை இங்கே தனியாகவே இருக்கட்டும். இந்த சைடு இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
அப்போ QOS இந்த ப்ளஸ் ROQ வந்து இந்த சைடு வந்துடும், மைனஸ் ஆங்கிள் மைனஸ் ROQ இப்படி நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆங்கிள் QOS மைனஸ் இங்கே நம்ம ROQக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறோம், இது வந்து 90 டிகிரி தானே. ஸோ ஆங்கிள் ROQக்கு இங்கே நம்ம வந்து 90 டிகிரி அப்படின்னு வந்து போட்டுடலாம். ஆங்கிள் ROS. இப்போ இந்த ROSஸை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ ஆங்கிள் ROS ஈக்குவல் டு இதை நம்ம அப்படியே மாற்றி தான் எழுதுகிறோம், QOS மைனஸ் 90 டிகிரி. இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் ROS ப்ளஸ் ஆங்கிள் ROS அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோமா. ஆங்கிள் ROS ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம ஜஸ்ட் அப்படியே ப்ளஸ் பண்ணுறோம். ஆங்கிள் ROS ஈக்குவல் டு இங்கே ஒரு 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் POS இருக்கதா. ஸோ இதை அப்படியே ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதலாம். POS இங்கே வந்து இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் QOS மைனஸ் 90 டிகிரி. இப்போ இங்கே ப்ளஸ் 90 டிகிரியும் மைனஸ் 90 டிகிரியும் கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ இங்கே 2 இங்கே ஒரு ROS இங்கே ஒரு ROS, அதனால் 2ROSன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, ஆங்கிள் QOSும் மைனஸ் ஆங்கிள் POSும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் எடுத்து எழுதிடலாம். ஸோ QOS ஆங்கிள் QOS மைனஸ் ஆங்கிள் POS. இப்போ இங்கே வந்து இந்த 2 இருக்குது, அதை இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு வரோம். இங்கே வந்து இன்ட்டில் இருக்கா, இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது 1/2ன்னு ஆயிருமா. ஆங்கிள் ROS ஈக்குவல் டு 1/2. இங்கே என்ன இருக்குது பேலன்ஸு, QOS மைனஸ் ஆங்கிள் POS இது மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் ROS ஈக்குவல் டு 1/2 ஆங்கிள் QOS மைனஸ் ஆங்கிள் POS. ப்ரூஃப் பண்ணியாச்சா. ஸோ இதுதான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி நான் சொல்லி கொடுத்துட்றேன். POQ இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் விச் இஸ் அப்போ 180 டிகிரி. இப்போ இதில் உள்ள ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணால் 180 டிகிரி வரும். எது, ஆங்கிள் POS, SOR, ROQ அது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் POS ப்ளஸ் இது வந்து SORஐ நம்ம வந்து கொஷினில் உள்ள மாதிரி ROSன்னு நம்ம எழுதிக்கிறோம். இந்த இது வந்து 90 டிகிரி அப்படிங்கிறதுனால ஆங்கிள் ROQக்கு மட்டும் நம்ம 90 டிகிரின்னு நம்ம போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே வந்து ROS வந்து ஆங்கிள் தனியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடு வந்து ஆங்கிள் ROSஐ மட்டும் வச்சுட்டு இப்போ 180 டிகிரி இங்கே வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மைனஸ் 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் POS. இப்போ 180 மைனஸ் 90 டிகிரி மைனஸ் POS இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ஆங்கிள் QOS இந்த சைடில் உள்ள ஆங்கிள்ஸை மட்டும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் QOS எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து ஈக்குவல் டு ROS ROQ இந்த QOS எடுத்துருக்குறோம். ஓகேவா. QOSல என்ன ஆங்கிள்ஸ் இருக்குது, ROS ROQ. ஓகேவா, இப்படி இருக்குது. இப்போ இதில் ROSஸை மட்டும் நம்ம தனியாக இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டு இந்த QOS இந்த ROQவை இந்த சைடு எடுக்கும்போது இது மைனஸ் ஆயிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ROQவுக்கு நம்ம 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்.
அது வந்து 90 டிகிரியில் தானே இருக்குது. ஸோ QoS minus 90 டிகிரி ஈக்குவல் டு ROS. இப்போ இது வந்து நம்ம இந்த சைடு எடுத்து எழுதுகிறோம், அவ்வளோதான். இந்த சைடில் தானே ROS இருக்குது, அதனால ஜஸ்ட் இதை அப்படியே மாற்றி தான் எழுதுகிறோம். லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடு நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஆங்கிள் ROS ஈக்குவல் டு QoS மைனஸ் 90 டிகிரி ஜஸ்ட் அப்படியே ஷஃபில் பண்ணி எழுதுகிறோம். அப்போ இது 2 ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? ஆங்கிள் ROS, இங்கேயும் ஒரு ஆங்கிள் ROS, இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் ROS ப்ளஸ் ஆங்கிள் ROS இதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இதையும் அப்படியே எழுதுகிறோம் ப்ளஸ் போட்டு. ஜஸ்ட் இதை 90 மைனஸ் ஆங்கிள் POQ ப்ளஸ் QoS மைனஸ் 90 டிகிரின்னு இங்கே எடுத்து எழுதிட்டோம். ஆங்கிள் ROSனால் 2 ஆங்கிள் ROS ஈக்குவல் டு ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் 90 டிகிரி கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? QoS மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுறோம், அவ்வளவுதான். உடனே இது பண்ணிடாதீங்க. ஆங்கிள் QoS மைனஸ் POS. இப்போ இங்கே ஆங்கிள் ROSஐ இந்த சைடு வச்சுட்டு இந்த இன்ட்டு வந்து இந்த சைடு வரும்போது 1/2 அப்படின்னு ஆயிரும். ஸோ QoS மைனஸ் இதை தான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6th சம். இட் இஸ் given that the angle XOZ equal to 64 degree and XY is produced to point P. Draw a figure from the given information. If ray YQ bisects angle ZYP, find angle XYQ and reflects angle QYP. இப்போ நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு ஃபிகரை வந்து ட்ரா பண்ண வந்து சொல்கிறாங்க. ஆங்கிள் XYZ ஈக்குவல் டு 64 டிகிரி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, XYZக்கு வந்து ஒரு ஆங்கிள் 64 டிகிரிக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இது வந்து வரையணும். அப்போ இதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ XYZ, ஸோ 64 டிகிரிங்கும் போது அது அக்யூட் ஆங்கிள் தான். ஸோ அக்யூட் ஆங்கிள் வந்து இப்படி தானே இருக்கும், இப்படியும் இருக்கலாம், 60 டிகிரிக்கு இப்படியும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்படி வந்து வரையலாம், XYZ. ஸோ இதை வந்து நம்ம இசட்னு கொடுத்துக்கலாம். 64 டிகிரி அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு அக்யூட் ஆங்கிள் வந்து வரைஞ்சாச்சு. ஏன்னா 64 டிகிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ XY இஸ் ப்ரொடியூஸ்டு டு பாயிண்ட் P. அப்போ இந்த XYலேருந்து ஒரு பாயிண்ட்டை வந்து இன்னும் நம்மளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதை வந்து பாயிண்ட், இதை வந்து Pன்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். இது X, Y, இது வந்து Z. இது வந்து 64 டிகிரிக்கு கொடுத்தாச்சு. இதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை வந்து Pன்னு போட்டாச்சு. ஓகேவா? இதெல்லாம் கொடுத்தாச்சா? அடுத்தது, if a ray YQ bisects angle ZYP and XYQ. ஆங்கிள் எது? ZYP, இதுதான் ஆங்கிள் ZYP. இது வந்து ஒரு ஆங்கிள். அதே மாதிரி XYQ, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் இது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இஃப் எ ரே, ஒரு ரே வந்து வரைய சொல்கிறாங்க, YQ. அது வந்து நம்மளை வந்து ஒரு ரே வந்து நம்மளுக்கு பைசெக்ட், அதாவது எதுக்கு இதில் வந்து இது பண்ண சொல்கிறாங்கன்னா, ஆங்கிள் ZYPக்கு வந்து இடையில வந்து ஒரு ரே வந்து வரைய சொல்கிறாங்க. பைசெக்ட்னா இப்படி. ஸோ இது வந்து நம்ம Qன்னு நம்ம வந்து கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து நம்ம Qன்னு கொடுத்துட்றோம். ஏன்னா இந்த ZYPக்கு வந்து ஒரு பைசெக்டாக ஒரு ரே வந்து வரைய சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம Qன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். பைசெக்ட்னா ஒன்றும் கிடையாது, இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த சைடில் என்ன வந்திருக்கோ அதே தான் இந்த சைடு. இந்த சைடு 20னா இந்த சைடும் 20, அதுதான். ஸோ அந்த ZYPக்கு நம்ம வந்து பைசெக்ட் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம Qன்னு கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து
பைசெக்ட் இது பண்ணியாச்சா. ஸோ இதுக்கு நம்ம வந்து எக்ஸ் டிகிரி அப்படின்னு நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு என்னவோ அதானே இந்த சைடும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்குறோம், இதுக்கும் நம்ம வந்து எக்ஸ் டிகிரி தான் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ எக்ஸ் ஒய்பி இது வந்து ஸ்ட்ரைட் லைனா. ஸோ இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் எக்ஸ் ஒய்பினா ஸ்ட்ரைட் ஆங்கிள். அப்போ XYP is a straight angle. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இதில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆங்கிள் XYZ ZYQ QYP இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ XYZக்கு என்னது 64 டிகிரி ப்ளஸ் ZYQக்கு எக்ஸ் டிகிரி இருக்கா, எக்ஸ் டிகிரி ப்ளஸ் QYPக்கு என்னது அதுவும் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் சம் பண்ணால் இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் தானே. ஸோ 180 டிகிரி. அப்போ 64 டிகிரி ப்ளஸ் 2x டிகிரி ஈக்குவல் டு எக்ஸும் எக்ஸும் 2x தானே 180 டிகிரி. இப்போ 2x டிகிரியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 180 இதை வந்து இந்த சைடு எடுக்கிறோம். ஸோ 64 டிகிரி 180 மைனஸ் இந்த 2x டிகிரியை வச்சுக்கலாம் 64 இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். சாரி 6 1 1 106. இப்போ x ஈக்குவல் டு 116 பை இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 5 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 58 டிகிரி. ஸோ எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏன் நம்ம வந்து எக்ஸ் டிகிரின்னு வச்சுருக்குறோன்னா இதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு இது நம்ம வச்சாதான் நம்மளால் வந்து இதுக்கு வந்து இந்த ஆங்கிள்ஸ்க்கு வந்து நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுவும் 58 டிகிரி இதுவும் 58 டிகிரி எக்ஸுக்கு இதுக்கு. ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதானே இங்கேயும் இருக்கும், அதுதான். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபிகரை வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒய்க்யூங்கிறது இதுக்கு பைசெக்ட், அதாவது ZYPக்கு பைசெக்டாக இருக்கணுங்கிறாங்க. பைசெக்ட்னா இதில் வந்து அப்படியே இந்த சைடில் என்ன இருக்கோ அதான் இந்த சைடில் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். XYPங்கிறது ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ 180 டிகிரி. அதனால் நம்ம இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். XYZ ZYQ QYP. அப்போ 64 ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அதை இது பண்ணி நம்ம எக்ஸ்க்கு வந்து வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்படியே கொஷினுக்கு போங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஆங்கிள் XYQ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆங்கிள் XYQ இதை வந்து பார்ப்போம். எங்கே இருக்குது ஆங்கிள் XYQ? அப்போ XYயில் உள்ளது இதில் உள்ள ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? XYக்கு இந்த சைடில் உள்ளது இது ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். XYZ இருக்கா? ஸோ XYZ அதாவது இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். XYZ ப்ளஸ் ZYQ ப்ளஸ் ZYQ. இப்போ XYZக்கு என்ன டிகிரி? 64 டிகிரி ப்ளஸ் ZYQக்கு எவ்வளோ டிகிரி? 58. அப்போ 58 டிகிரி. அப்போ 64 ப்ளஸ் 58 12 11 12. ஸோ ஆங்கிள் XYQக்கு வந்து என்னது? 122 டிகிரி. அப்போ ஒரு இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆங்கிள் XYQ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெஃப்ளெக்ஸ் QYP தான் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ரெஃப்ளெக்ஸ் QYP தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ரெஃப்ளெக்ஸ்னால் வந்து 180 டிகிரிக்கு மேலே இருக்கும், 360 டிகிரிக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த டயக்ராமை நம்ம அப்படியே எடுத்து கீழே வரைவோம். ஏன்னா இங்கே கொச்ச கொச்சன்னு இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கீழே வரையலாம். எக்ஸு ஒய் பி
இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெஃப்ளெக்ஸ் QYP, ஆங்கிள் QYP கேட்கல, ரெஃப்ளெக்ஸ் QYP கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரெஃப்ளெக்ஸ் QYPனா இந்த சைடில் உள்ளதெல்லாம், ஸோ இதை தவிர்த்து மற்ற எல்லாமே. இந்த ரெஃப்ளெக்ஸ் QYPனா இதுக்கு பின்னாடி உள்ளது எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் QYPனா நம்ம இதை மட்டும் இது பண்ணிட்டா போதும், இதுக்குள்ளே என்ன ஆங்கிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். இது ரெஃப்ளெக்ஸ்னா இதுக்கு பின்னாடி உள்ளது. ஓகேவா? அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, ஆங்கிள் XYZ இருக்கா. ஸோ இதுக்கு பின்னாடி உள்ளது ஆங்கிள் QYPக்கு பின்னாடி உள்ளது. நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் ரெஃப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு பின்னாடி உள்ளது, அதுக்கு தான் நான் தனியாக எடுத்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆங்கிள் XYZ ப்ளஸ் ZYQ, ZYQ ப்ளஸ் XYP இதுவும் இருக்குல்ல. ஸோ ஆங்கிள் XYP, ஸோ விச் இஸ் a 180 டிகிரி. இப்போ XYZக்கு என்னது 64 டிகிரி ப்ளஸ் இது வந்து Qவில் ZYQ இது வந்து 58 டிகிரி ப்ளஸ் ZYP இஸ் ஏ ஸ்ட்ரைட், அதனால ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால 180 டிகிரி. இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 12, 7, இது வந்து 17, 18, 19, 20, 21, 22, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ 302 is the answer. ரெஃப்ளெக்ஸ் QOP இதுக்கு வந்து 302 டிகிரி. ஸோ கொடுத்துருக்குற இதை வச்சு நம்ம வந்து ஃபிகரை வந்து ட்ரா பண்ணியாச்சு. XYPங்கிறது ஸ்ட்ரைட் ஆங்கிள், ஸோ விச் இஸ் 180 டிகிரி. அப்போ இந்த இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதிலேருந்து நம்ம வந்து ஆங்கிள் XYQனா XYQ. ஸோ இதில் உள்ள ஆங்கிள்ஸை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். XYQனா இது மட்டும். ஸோ XYZ, ZYQ, ஸோ இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரெஃப்ளெக்ஸ்னால் இந்த QYPயோட ரெஃப்ளெக்ஸ்னால் இந்த சைடில் உள்ள ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணியாச்சு, ஆன்சர் வந்துருச்சு.